வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் இவங்க கிட்ட நல்ல ஒரு குருத்துவம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அறிவாளிக, ரொம்ப விவேகமானவங்க அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். அயல்நாட்டுக்கு போய் பொருளீட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். மூத்தவங்களை மதிக்கக்கூடியவங்க, குறிப்பாக படித்தவங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப மரியாதையோடு நடத்தக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையும். குறிப்பாக ஒரு 35 வயது 40 வயதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே ஒரு புண்ணிய மாதம். அந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசையும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் அந்த விஷ்ணு பகவானுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை தவறாமல் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதிதாக ஒரு தொழிலோ வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் சென்று உச்சம் பெற இருக்கிறார். கடன், வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கடனுக்காக யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன இடையூறுகள், போட்டிகள் கொஞ்சம் அதிகம், நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய இடர்பாடோ இடையூறோ எதுவும் வராது. கவனமாக செயல்படுறது நல்லது. ஏமாற்றங்களை உங்களால் தவிர்க்க முடியும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது, கவனமாக இருக்கணும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு சேமித்து வைத்திருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான விஷயத்தில் இறங்குங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு காது வலி, ஞாபக மறதி, உடல் அசௌகரியம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்றல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். சிலருக்கு வயதில் மூத்தவர்களுடைய அறிவுரை கிடைக்கும். நல்ல ஒரு ஆன்மீக நபருடைய அறிவுரை கிடைக்கிறதுனால பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவாங்க. உங்களுடைய மனதில் ஒரு விதமான பயம் குழப்பத்தோடு இருக்கீங்களே அது கொஞ்சம் சரியாகும். ஏன்னா 2ஆம் அதிபதி சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களால் முடியாத விஷயத்தை நம்பி நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களால் ஒரு விஷயம் முடியுது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குங்க, வாக்கு கொடுங்க. இல்லை அப்படின்னா வீண் வம்பில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதா இருந்தாலும் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் இறங்குங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி வர்றது ரொம்பவும் நல்லது. சரி முடியும் அப்படின்னு யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. பேச்சு ரொம்ப நிதானமாக பேசணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசக்கூடாது. அதோடு கூட நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தையில்
சந்தையில் ஒரு சிலர்லாம் முதலீடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி யூகித்து வச்சுருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். செலவை காட்டிலும் வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். வாரிசு இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட நான் அந்த வரன் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வாக்குறுதி கொடுங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வந்து டக்குன்னு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் தினமுமே மாலை வேளையில் சரபோஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இன்னல்கள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதோடு கூட உங்களுடைய குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு குருவாக இருந்தவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா போய் அவங்கள பார்த்து அவங்களுடைய ஆசி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் குருவோடைய ஆசி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் குருக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆசியை வாங்க மறந்துடாதீங்க. சரி, இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா இந்த வாரமே ரொம்ப பக்திமயமாக நீங்கள் தென்படுவீங்க. பக்தி பாடல்கள் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம், பக்தியோடு செயல்படுவீங்க. எதிர்பாராமல் தனம் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகிய நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரிய நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலை புதிதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத அளவு நல்ல ஒரு வருமானம் திடீர்னு கிடைக்கும். மேலதிகாரியோட உதவியும் ஆதரவும் இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மற்றவங்களுடைய சிபாரிசு இதெல்லாம் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள், நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தார்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு குதூகலமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வரதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான நேரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இணைய வழியாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக கண்ணு கருத்துமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய உள்ளம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. விரிவுபடுத்துங்க, நல்ல லாபம் கிடைக்கும். மேலதிகாரியின் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் பாராட்டுற விதமாக அல்லது பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய சிபாரிசு இந்த காலகட்டத்தில் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாக இருந்தவங்களுக்கு வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நெடுந்தூரம் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க. அப்படி சென்று வரதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது.
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குருமார்களை வழிபடுங்க. நல்ல மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.